It's just a beginning. ஹாப்பி பர்த்டே சிவானா அப்புறம் டிடி அக்கா ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். உங்க ரெண்டு பேருமே நீங்க 30வது பர்த்டே. சாரி டிடி அக்கா, நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க ரெண்டு பேருமே வந்து லைஃப்ல ஒவ்வொரு இதுவும் வந்து அச்சீவ் பண்ணி கஷ்டப்பட்டு மேல வந்தவங்க. அதுலயும் வந்து இப்போ ஸ்பெஷலா சொல்லணும்னா டிடி அக்கா வந்து சின்ன வயசுல இருந்து எங்க அத்தா கூட சொல்லியிருக்காங்க, நீங்க சின்ன வயசுல இருந்து அப்படிலாம் வந்திருக்கீங்க, இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்களை பத்தி பேசுறதுக்கு இன்னொரு பொண்ணு பயங்கர பேயாட்டம் இருக்கா, அதனால அவ பேசுறேன்னு சொல்லிட்டா. ஸோ நான் வந்து இப்போ சிவானாவை பத்தி சொல்ல போறேன். சிவானா பத்தி என்ன சொல்றது, எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சு ஸ்டார்டிங்ல ஒரு கண்டஸ்டண்டா உள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறமா அதுல வின் பண்ணி அதுக்கப்புறமா அருணண்ணாவை கூட்டிட்டு வந்து அவரோட சேர்ந்து வின் பண்ணி இந்த பக்கத்துல அருணண்ணா யாருன்னு நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவர் தான் மான்கராத்தில வர நெருப்புக்குமாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ரொம்ப க்ளோஸா சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க. இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் அவரோட சிவானாவுடைய கூட இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு பெஸ்ட் சப்போர்ட்டர்ஸா இருந்திருக்காங்க. ஒரு கண்டஸ்டண்டா இப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கப்புறமா அவருடைய பெஸ்ட் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்ல எப்படியும் ஆங்கர் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியோட வந்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் இதுல போனாலும் நீங்க அதை பத்தி விடல. ஒரு ஃபெயிலியர் இருந்தாதான் அவங்க சக்சஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்து நீங்க ஆங்கரா வரும்போது ஒரு டாப் கியர்ல வந்தீங்க. அது போல உங்களை இது பார்க்கும் போது எங்களுக்கு பயங்கரமா இன்ஸ்பிரேஷன் இருக்கும். சரி ஓகே, இந்த தடவை தோத்தா நம்ம சிவானா மாதிரி அடுத்த தடவை நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தோணும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு வரும்போது ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். உங்களோட கண்டஸ்டண்டா பாக்குறதுல இருக்கும் ஆங்கர்ல பாக்குறதுக்கும் எவ்வளவு ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அதே இதுலதான் ஹீரோவா ஆங்கர்ல இருந்து ஹீரோவா பார்க்கும்போதும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அது இன்னும் பயங்கரமா உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி அதாவது மெரினால பாக்குறதுக்கும் இப்போ காக்கி சிட்டை அதுல பாக்குறதுக்கும் சான்ஸே இல்லை. பயங்கரமான ஒரு சேஞ்ச். இதுக்கெல்லாம் காரணம் உங்க லக்கு கிடையவே கிடையாது. நான் ஷுவரா சொல்றேன், அது உங்களுடைய ஹார்ட் ஒர்க். அதுதான் உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருக்கு. நான் வந்து சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே சொல்ற மாதிரி நான் வந்து ஸ்டார்டிங்ல எப்பவுமே வந்து எல்லாருடைய ஃபேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லார் படமும் பார்ப்பேன், எல்லாத்தையும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, நீ யாருக்கு ஃபேன் அப்படிங்கும்போது நான் அதே இதுல சொன்னேன் என் தங்கச்சிக்கிட்ட, இந்த பையன் ஹீரோ ஆயிட்டாருன்னா இவருதான் நான் ஃபேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு 5 to 6 monthsல நீங்க பாண்டியராஜ் ப்ரொடக்ஷன்ல மெரினா படம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆனது உங்க மேல ஒரு ஃபேன் அப்படி பயங்கரமா. அப்போ வந்து எல்லாத்துலயுமே எப்போ நீங்க வந்தாலும் எதுல நீங்க டிவி வந்துடும் வந்து உட்காந்துரு அப்படியே இருக்க 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 ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு இதுவும் வரணும், நீங்க நல்லா பெஸ்டா வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு 3 படம் மனங்குத்தி பறவை இதெல்லாம் வரும்போது ஒவ்வொரு இதுலயும் வந்து மனங்குத்தி பறவை டைமிங் தான் எங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்கூலுக்கு கிராஸ் ஆகும்போது அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே ரசிக்கிறது இதெல்லாம் இருக்கும். ரொம்ப பயங்கரமான ஒரு கிரேசி ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து இப்படி வரும்போது அடுத்து நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் எதிர்நீச்சல் வந்துச்சு. சான்ஸே இல்ல. நான் எப்படி உங்களை பார்க்கணும்னு நினைச்சேனோ அது மாதிரி பார்த்தேன். ஆனா நீங்க ஒரு ஃபைட் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர்ல பார்த்தேன். ட்ரெய்லர்ல ஃபைட் பண்ற மாதிரி வரும், ஆனா அப்படின்னு தனுஷ் பண்ணுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்ததான் ஃபைட் வரணும் அப்படின்னு ஆசைப்படும்போது பிவிஎஸ்ல ஒரு சின்ன ஃபைட் சீன் வரும். அதை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி 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 அருவா போட்டுரும். இது அதுல ஃபைட் போடல, அதுல ஃபைட் போடல அப்படின்னு. அதுக்கப்புறம் மான்கராத்தில இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் சான்ஸே இல்ல. ஒவ்வொரு அந்த எக்ஸ்பிரஷன் அதுக்கப்புறமா அந்த ஹன்சிகா கிட்ட பார்த்துட்டு ஹன்சிகா பார்த்து சொல்றது எனக்காக ஒரு விசில் அறியா அப்படின்னு கேட்கறது அப்படியே அந்த பாக்ஸ்ல ஒரு அவருடைய ஒரு இது ஃபீல் அப்படின்னு கொடுத்தீங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கேரக்டரா நீங்க மோல்ட் ஆயிருவீங்க. இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் உங்களை நீங்க மோல்ட் பண்ணிக்கும் போது போலீஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ரோலாவே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்ப இல்ல உங்க லைஃப்ல நீங்க இதுக்கப்புறமும் எடுக்கும் போதும் இது உங்களுடைய ஒரு பெஸ்ட் ரோலா நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ரோலை எவ்வளவு பெருசா பண்ணிருப்பீங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. காக்கி ட்ரெய்லர் பார்த்தேன், சான்ஸே இல்லை. ஒவ்வொருத்தரையும் வழக்கமா உங்களுக்கு லெட்டர்ஸ் அனுப்புவேன் ட்விட்டர்ல. ஆனா இப்போ இந்த வீடியோ அனுப்புறேன். நான் உங்களோட பேசணும் நிறைய நினைப்பேன். அப்புறமா வந்து பார்ப்பேன், சரி ஓகே நான் எந்த அக்கௌண்ட்லயும் சோஷியல் அக்கௌண்ட்ஸ்லயும் இல்லை. ஆனா வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிச்சுட்டா இதான் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். அதனால 12th முடிச்சதுக்கு அப்புறமா நான் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட நான் ட்வீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன். அதே மாதிரி 12th முடிச்சு வந்து கையோட முதல்ல ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு 5 ட்வீட்ஸ் அனுப்புறேன் கண்டினியூஸா. அந்த 5 ட்வீட்ல ஒரு ட்வீட் ஃபேவரட் பண்ணோன்னே எனக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பா நான் ஒரு ரிப்ளையாவது வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நம்பினேன். ஆனா ரிப்ளை வாங்குறதும் என் பர்த்டே அன்னைக்கு தான் வாங்குவேன்னு நினைச்சேன். அதே மாதிரி பர்த்டே அன்னைக்கு தான் வாங்கினேன். அது ரொம்ப ஸ்பெஷலான ரிப்ளையா இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே போட்டு 2 எமோட்டிகான்ஸ். அது ஷார்ப்பா 12 o'clock 3 minutesல வந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா கண்டிப்பா இது சான்ஸே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன், அவங்களாம் வந்து ஓ ஹீரோ உனக்கு பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. அவங்களும் வந்து விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல அந்த விஷயஸ் இதெல்லாம் வந்து சேர்த்திருக்கேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து நாங்க பாடணும், அதாவது நாங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைப்போம். சிங்கிங் பண்ணணும், ஏதாவது பாடி அந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினச்சிட்டே இருப்போம். ஆனா எதுவும் செய்ய மாட்டோம்.
அதே இருக்கிறதுனால எதையாவது ஒன்று கண்டிப்பாக செய்யணுமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஏன் இது இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா சிவானா அப்படின்னா நம்மளுக்கு சும்மாவே பிடிக்கும். ஸோ எனக்கு இப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா சரி ஓகே, அப்போ நான் வந்து நான் சாங்ஸ்லாம் என்ன லிஸ்ட்லாம் எடுக்கிறேன், அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படிலாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சேன். ஸோ இனிஷியல்ஸ் ஆரம்பிச்சிச்சு. என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தாரிணி, அவங்க வந்து பாடியிருக்காங்க என் கூட சேர்ந்து. அவங்கலாம் செம்ம மியூசிக் போடுவாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தாரிணியோட ஒரு மியூசிக்கெல்லாம் சேர்த்து சிங்கிங்ஸ்லாம் சேர்த்து அது கொஞ்சம் நடுவில் சேர்த்துருக்குது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு பாரதி, காயத்ரி, லிஸ், பர்ஃபிஸ், ஸ்ரீமதி, இவங்கெல்லாம் அவங்களுக்கு பயங்கரமாக விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவங்களோட வீடியோஸ்லாம் எடுத்து அவங்களும் சேர்த்துருக்கேன். இது இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, உங்கள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து போகணும்னு நினச்சா இந்த 30 நிமிஷம் வீடியோ பத்தாதுங்க, இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி 1 hour ஆன போன வீடியோவை சுருக்கி ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இன்ட்ரோவே இவ்வளோ நேரம் மணிக்கணக்காக போய்கிட்டு இருக்குங்கிறதுனால எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி தெரியல. சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்கிறது நம்புறேன். இது எங்களோட ஃபர்ஸ்ட் எஃபர்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதில் எங்கள் ஃபர்ஸ்ட் எஃபர்ட்டை உங்களுக்காக செய்கிறவங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி பர்த்டே சிவானா அண்ட் டிடி அக்கா. சூப்பர் சிங்கர் பண்ணதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நான் வந்து உங்களோட மிக பெரிய ஃபேன். உங்களை என்னைக்காவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த டேக்காக. அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ட்ரீமை கொஞ்சம் அச்சீவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகி நான் வந்து உங்களை பார்க்க வரேன். கீப் வெயிட்டிங். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இருதய நோயாளிகள், இதயம் ரொம்ப பலவீனமானவங்க, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நான் பாட போகிறேன். ரெடி? Happy birthday, Shivana. Tatla. என்னோட லவ் டிடிக்கு என்னோட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களை இப்போலாம் டிவியில் ரொம்ப கம்மியாக பார்க்குறேன். நான் நிறைய ஷோக்கு நீங்கள் ஆங்கர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதே மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். அந்த மாதிரி நம்ம எல்லாம் வச்சுக்கணும். அந்த முகத்துக்கு மேல என்ன கிளாமர் கம்மி? இந்த மூஞ்ச பாருங்க சார், கிளாமர் ஏதாவது இருக்கா சார்? பாருங்க சார். ஆமா சார், அது அரவிந்த் சாமியே சொல்லிட்டாரு சார். அடுப்புல இருந்து சாமி சார் அவரை செம்மக்கா அழகு குறிப்பா டெய்லி குளிச்சிடுறேன், சாயங்காலம் மூஞ்சி கழுவிடுறேன், அப்புறம் வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். செலவாகுது அதுக்கே 450 ரூபா வருது. இத்தனோண்டு இதே வாங்கிட்டேன். அதுதான் ஹாய் சிவகார்த்திகேயன் அண்ணா.
விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பைத்தியம் உங்கள் ஃபிலிம்லாம் எல்லாமே இப்போ ஃபிலிமில் நல்லா நடிக்கிறீங்க. என்னோட ஃபேவரட் ஃபிலிம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அவரு மாசுனா மாசு அப்படிங்க. அப்போ உங்க வீட்டு மாசு எங்க வீட்டு மாசு கிடையாது. ஆமா, தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க வந்து நீங்க அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வட்டம். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ கூட நம்ம தொடர்ந்து இது வர்றதுன்றது எனக்கு இதுக்கே டென்ஷன் எப்படி? இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். ஆனா சிவகார்த்திகேயன் வந்து ரொமான்ஸ்ல பிச்சு தள்ளுறாரு, அப்படியே பூந்து விளையாடுறாரு அப்படின்றாங்களே. How is it possible? Why is it a miracle? It should have been a medical miracle. அப்படிலாம் வரலைங்க நமக்கு. அவ்வளோ லவ் எல்லாம் இன்னும் வரமாட்டேங்குது. கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னும். ஆமா, இன்னும் நல்லா பண்ணலாம். தனியா ஹோம்வொர்க்லாம் பண்றீங்களா? அதெல்லாம் பண்ண முடியலையே. அது ஹோம்வொர்க் லவ்ல அதுக்குலாம் ஹோம்வொர்க் இல்ல. கேட்டேன் நான் இந்த மாதிரி ரொமான்ஸ் போர்ஷனுக்கு ஹோம்வொர்க் பண்ணட்டா அப்படின்னு டைரக்டர் கேட்டேன். இல்ல கிளைமேக்ஸ்ல ஒரு சண்டை ஒண்ணு இருக்குது, அதுக்கு நீங்க ஹோம்வொர்க் பண்றீங்களா அப்படின்னாரு. பரவாயில்ல, நீங்க அதை சொல்லாதீங்க, நான் இதை சொல்லல. நம்ம ஷூட்டிங்ல எதா இருந்தாலும் பாத்துக்குவோம். ரொமான்ஸ் சீனே இதோட வேணவே வேண்டாம். நம்ம ஹீரோயின் கூட ஒரு 10 அடி தள்ளி வச்சுக்கோங்க. நான் இங்க இருந்தே டயலாக் அவங்க வீட்ல இருந்தே நடிக்கிறேன், நான் எங்க வீட்ல இருந்தே நடிக்கிறேன். அந்த மாதிரி. சோ இதுதான். ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன் அண்ணா அண்ட் டிடி அக்கா. 2 பேரும் ரொம்ப நல்லா பேசுறீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் அண்ணாவோட ஊதா கலர் ரிப்பன் எங்களோட லவ் சாங்ஸ் ஆகும். 5ஆம் வரைக்கும் 2 பேரும் ஒன்னாதான் படிச்சோம். அப்பவே அழகா ஊதா கலர் ரிப்பன் கட்டிக்கிட்டு என்ன பார்த்து கியூட்டா டிங்குன்னு கண்ணடிப்பா. எங்கடா அந்த பொண்ணை பிடிச்சே? பிசிக்ஸ் புக் இல்லையா? மா, அது ஃபேஸ்புக்மா. சிவகார்த்திகேயன் அண்ணா, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் இதுக்கப்புறம் நல்ல நல்ல படங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு நீங்கள் நடித்த படத்துலேயே ரொம்ப பிடிச்சது மான் கராத்தே அண்ட் உன் விழிகளில் இருந்த சாங் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் அனிருத் அண்ணாவும் காம்பினேஷனில் சேர்ந்து நிறைய படம் நீங்கள் கொடுக்கணும். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட 100 வருஷம் நல்லா வாழணும்னா நாங்கள் எல்லா படத்தையும் தியேட்டரில் வந்து பார்க்குறோம். அண்ட் டிடி அக்காக்கும் சொல்லிக்கிறேன், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர். நீங்களே நிறைய ஷோ விஜய் டிவியில் பண்ண மாட்டீங்க, இப்போ காஃபி டிடி தான் பண்ணுறீங்க. உங்களை நாங்கள் நிறைய ஷோவில் பார்க்க ஆசைப்படுறோம். ஸோ எல்லா ஷோவும் வாங்க. காற்று வீசும் திசையெல்லாம் நீர் பேசும் சத்தம் கேட்டேனே, நான் காற்றாய் மாறி போனேனே. உன் கைவிரல் பெய்து சென்றாலே, என் நினைவுகள் நீளம் தந்தாலே, இனி பகலை விரும்ப மாட்டேனே. அன்பே
அழகான இந்த காதல் அன்பாலே நிஜமாச்சே உள்ளம் உணர்வாக நம் காதல் கலந்தாச்சு நீ கனசிருத்தா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே நான் உணர்ச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே ஊருக்கு படுவேன் உயிரோடு அடை காப்பேனா குழந்தையில் அடிச்சாலும் உடவே கவிட மாட்டேனா இந்த வானுவத்து வர இந்த பூமி சுத்து வர உன்னை காது செஞ்சிடுவேன் தன்னால கண்ண காத்து காத்தாடிதலால் புரியாம பார்த்தேன ஒரு நாள் தயங்காம காத்தோடு காத்தாக கை கோத்து நடத்தேனே விலகாம ஒரு பொண்ணுங்க சைடுல நான் இப்படி இருந்தா ரெடி 5 6 7 8 டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு கிடா கிடா அவுட் ஆஃப் சிங்கிள் போயிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு ஒரு முறையாக அலங்கரிப்பா மொத்த பயந்துருவா நேரம் தெரியாம தூங்கிடுவோம் நிறையா பேசிடுவோம் வெயில் அடிக்குது மழை அடிக்குது அலை அடிக்குது புயல் அடிக்குது பரபரக்குது பருவ பொண்ணு ஷாக் அடிக்குது ஏங்க கொடி பறக்குது வெளி வெடிக்குது குறுங்கு குறுங்கு கிழிச்சிருக்குது பறை அடிக்குது தமிழ் அடிக்குது மனசுக்குள்ளார மணி அடிக்குது நாங்க சமபாடு செய்யுதேக்கு கிடையாது ரூலு சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு ஸ்கூலு தேவையில்ல காலேஜ் தேவையில்ல பாடக்கு சுற்றுற லைஃப் மட்டும் போதுமே வேணாமே காசும் வேணாமே பசங்க கூட சுத்து நட்பு மட்டும் போதுமே அப்பு தேவையில்ல லப்பு தேவையில்ல குத்துங்க பட்டம் கேட்டா மட்டும் போதுமே ரொம்ப வேணாமே தம்பு வேணாமே லவ் பண்ண ஒரு பொண்ணு மட்டும் போதுமே நாளை என்றும் நம் கையில் இல்லை நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடு நண்பா என்றைக்கும் தோற்காது உண்மைகளே உதை போட்டை போலாமல்லோடு கோது தேடி வரும் உங்கள் பார்வை போலன் தெக்க போல வேலை வெற்றி தரும் நாங்கள் ருஷியும் இல்லை ஒரு குஷியில் சொன்னோம் பிடித்தா புடிதா எது நீச்சலடி வென்று ஏற்றுக்கொடி அட ஜாலிய பாலி சொன்னபடி எது நீச்சலடி வென்று ஏற்றுக்கொடி அட ஜாலிய பாலி சொன்னபடி இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி மாட்டினேன் நான் டிரைவ் பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு கிரீன்ல இருந்து ஆரஞ்சா மாறும் இல்லையா அந்த டைம்ல கரெக்டா சிக்னல்ல கிராஸ் பண்ணேன் அது ஒரு பெரிய சிக்னல் நீங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி ரெட் ஆயிருச்சு அப்படியே நிறுத்திட்டு ரெட் போட்டிருக்கு கிராஸ் பண்றீங்க அப்படின்னாங்க சார் ரெட்டா எங்க சார் வாங்க நீங்களா ஒரு நிமிஷம் இருங்க என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு ஏய் இங்க யாரு இருக்கா தெரியுமா கண்டுபிடி பாப்பா அப்படின்னு குடுத்துட்டாங்க அவங்க ஹலோ
அப்படின்றாங்க. அவங்களுக்கு என்ன சண்டையோ தெரியல. ஹலோ ஹலோ அப்படின்னா நான் சிவகார்த்திகேயன் ஓகே ஓகே ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்ல ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி போனை கொடுத்துட்டு வந்துட்டேன். பட் நான் உண்மையிலே நான் அப்புறம் கேட்டேன் பக்கத்துல இருந்தோண்டே நான் ரெட் போட்டிருக்கும் போது கிராஸ் பண்ணேனா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதெல்லாம் கரெக்டா நின்றுவேன். எஸ்பெஷலி அன்னியன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது. ஆமா அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது. என்ன சொல்றது, வயலேஷன்ஸ் பண்றது இல்ல. சூப்பர். அது பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பண்ணா இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற தாய்மார்களே என்ன காப்பாத்திடுறாங்க. என்னுடைய அக்கா மாதிரி எங்க வீட்டுல இருக்க ரொம்ப பிடிக்குங்க, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும், ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நல்லா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆமா இல்ல எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த சாங் ஹிட் ஆன பிறகு அதுக்கு ஒரு சிக்னேச்சர் மூவ்மெண்ட் போடுறோம். போட்ட பிறகு என்ன ஆயிருதுன்னா இந்த மாதிரி இன்டர்வியூக்கு எல்லாம் போகும்போது டக்குன்னு அந்த பாட்டை போட்டு அதை ஆடி காமிங்க அப்படின்றாங்க. அதனால இந்த படத்துல என்ன ஆச்சுன்னா சிக்னேச்சர் மூவ்மெண்ட் வைக்கணும், பட் உட்காந்துட்டே பண்ற மாதிரியான விஷயங்கள் வச்சிடணும்னு சொல்லிதான். ஆமா ஐ எம் சோ கூல் சாங்ல கொக்கி போட்டுதான் அந்த சாங்ல வந்து இப்படி ஒரு மூவ்மெண்ட் வச்சிருக்கோம். பாட்டு ஃபுல்லா அங்கங்க இப்படி வரும். இதுக்கு மீனிங் என்னன்னா என்ன அப்படின்னா பேபி 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 அப்படின்னு சொல்லி இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கேட்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பொண்ணு அந்த இதை பாத்துட்டு இருந்தாங்க நெட்ல அந்த மூமெண்ட். நான் ஒரே தடவை வந்து இப்படி பண்ணோன்னா அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுதான் இந்த படத்துல இருக்கிற ரொம்ப டஃப்பான ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட். எல்லாரும் ஈஸியா பண்ணிட முடியாது, அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு. சத்தியமா அண்ணாச்சி பண்ணுங்க. ஆமா ஆமா சொல்லுங்க. பாருங்க 2-3 சின்ன பிள்ளைல மல்லா கரைச்சு விட்டுறேன். கொக்கி போட்டுதான் சிக்க வச்சுட்டா சொக்கி தவிக்கிறேன் பேபி. 6th சென்ஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டி நீ கட்டி போடுற லேடி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவா அண்ணா டிடி அக்கா. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. உசைன் போல்ட்டை போல் இல்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும். உங்கள் வாழ்வும் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெற்றி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் குஷியில் சொன்னோம் இனிமே எல்லாம் அப்படித்தான். ஹாய், ஹாப்பி பர்த்டே டு சிவானா அண்ட் டிடி அக்கா. சிவானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இதுல இருந்து நான் ரொம்ப ஃபேவரட்டா பார்த்துட்டு இருக்கேன். நான் எங்க அத்தா எங்க அக்கா எல்லாரும் உங்க ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா போதும் குரூப் கட்டி குரூப்பா கண்டு பார்ப்போம். சிவானா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ற அரட்டை கேலி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து செலிபிரிட்டின்னு கூட பார்க்க மாட்டாரு, எங்க ஃப்ரெண்டு மாதிரி தான் அது கூட ட்ரீட் பண்ணுவாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேவ் அ நைஸ் இயர். ஒரு புது சந்தோஷமான லைஃப் நீங்க தொடங்கட்டும். உங்க குழந்தையோட சந்தோஷமா எனக்கு பாப்பானா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு செல்ல ஹாய் உங்க பாப்பாக்கு சொல்லிடுங்க. டிடி அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஹார்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு வாட்டியும் எதோ நினைச்சுப்பேன், எனக்கு ஒவ்வொரு வாட்டி நான் வந்து எனக்கு என்ன கஷ்டம் இருப்போது, என்ன சப்ஜெக்ட் மார்க் எடுக்கணும், டெஸ்ட் ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா பண்ணுவாங்க. அதுல நான் வந்து ஒன்று கோட்டை விட்டேன்னா மிஸ் லைட்டா திட்டாங்கன்னா அது நான் நினைச்சுப்பேன். இதுதான் டிடி அக்கா அப்படி இருந்தாங்க, சிவா இருந்தாங்க. காக்கி சட்டை ட்ரைலர் பார்த்து செம்மையா இருந்துச்சு. சான்ஸே இல்ல, கிளின்னு கிழிச்சிட்டீங்க போங்க. ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. புது என்ட்ரி, போலீஸ் என்ட்ரி சூப்பர்வா இருந்துச்சு. இந்த இயர் உங்களுக்கு புதுசா இருக்கணும். ஹேவ் அ நைஸ் டே. எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் இப்போ முக்கியமா நிறைய பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு.
உங்க சார்பான்னு கூட சொல்லலாம், அதே நேரத்துல ஒரு ஃபேன் சார்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் ஃபேனா சொல்ல மாட்டேன், நான் உங்க தங்கச்சியா, நான் வந்து உங்க தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இதுவா அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கூட வந்த அண்ணா மாதிரி ட்ரீட் பண்றோம். எங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் வந்து நீங்க ஒரு சில பிள்ளைய உள்ள நுழைஞ்சிட்டீங்க. அதனாலதான் இன்னும் நல்லா, அதாவது எங்க பையன் நாங்க ஃபுல்லா 100 days ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் போயிடுச்சு. அப்புறம் வந்து மெயினா உங்களை ஆர்த்தி அண்ணிய, ஆராதனா பாப்பாவை, அதுக்கப்புறம் ராஜி அம்மா, கௌரி அக்கா, பிரஸ்னா மாமா, ராகுல், அப்புறம் இன்னொரு குட்டி பையன், அதுக்கப்புறமா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மெயினா வந்து நான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னோன்னா வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தேன் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஷான்னா, புஷ்பீரனா, அப்புறம் வந்து அருணண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடியூசர்ஸா மதன் அண்ணா இருக்கட்டும், தனுஷ்னா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாண்டராஜனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்களை வந்து பயங்கரமா ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டர்ஸா இருப்பாங்க. அதே நேரத்தில் டேரக்டர்ஸ் அப்படிங்கும்போதும் சாதாரண டேரக்டர்ஸா இருக்கிறது இல்லை. பாண்டராஜ் சார் இருக்கட்டும் ஆரம்பத்துல இருந்து, அதுக்கப்புறமா வர பொன்ராம் சார், திருக்குமரன் சார், அதுக்கப்புறம் துரை சார், இவங்க எல்லாருமே வந்து உங்களை வந்து ஹீரோவா நினைக்கிறது, ஹீரோவா மட்டும் நினைக்கல, அதையும் தாண்டி ஒரு பெஸ்ட் பிரதரா உங்களுக்கு கூட இருந்ததா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் மியூசிக் கம்போசர்ஸ் கூட இருக்கட்டும், அனிருத் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் இமான் அண்ணா எல்லாரையும் வந்து நல்லா தெரியும். இப்போ வந்து நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறலாம் ரஜினிமுகன் டீம்லாம் பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் கன்னடாவில் ஒரு பெரிய ஒரு இதில் ஸ்டாரோட சேர்ந்து சிவானாவோட எங்கள் சிவானா நடிக்கிறாரு அப்படிங்கும்போது இன்னும் சப்போர்ட்டிவாக செம்ம ஜாலியாக இருக்குது கேட்க முடியும். அதுக்கப்புறமா வந்து நான் இதோட சொல்லி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா பண்ணிட்டே இருங்க. இது உங்கள் ஜனத்தூர். அதுக்கப்புறம் வந்து பேசிட்டு போனீங்க எங்கள் தங்கச்சி தஸ்லிமா, அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஜிடிகா. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நானும் உங்களை வந்து பார்த்துருக்குறேன். ஆனால் அதிகமாக ரொம்ப சேட்டை பண்ணி உங்கள்கிட்ட வந்து நின்று போட்டு எடுத்தது என் தங்கச்சி தான். நான் ஒழுங்காக போட்டதை வரலனாலும் அது தடவை கண்டிப்பாக வந்து திரும்ப மீட் பண்ணுறேன். அப்புறம் சிவானா சீக்கிரம் வந்து உங்களை இன்டர்வியூ எடுப்பேன். அது நம்பிக்கையாக இருக்கேன். தேங்க்யூ தான், பாய். Put your